Hi friends, welcome to my channel. It's me Shobna. கொஞ்சம் பேசலாமா with me? ஸோ வாங்க சண்டேயோட ஃபுல் டே விலாக் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் சண்டேயோட விலாக் அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் உள்ள விலாக் தான் இது. ஸோ ஸ்லோ அண்ட் பீஸ்ஃபுல்லாக போன ஒரு சண்டே இது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெட் சீஸ் டோஸ்ட்டு தான் பண்ணியிருந்தேன். சீஸ் ப்ரெட் வாங்கியிருந்தேன். அதாவது நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், மால் போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரிபப்ளிக் டே சேல்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்னு. ஸோ அதில் வந்து சீஸ் ப்ரெட் எல்லாமே வந்து நல்ல ஒரு ஆஃபரில் இருந்தது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ சீஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கார்லிக் ஸ்ப்ரெட்டு. ஸோ அப்படியே வந்து மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணி ஒன் சைடாக டோஸ்ட் பண்ணி அப்படியே கொடுத்தாச்சு சஷ்வந்த்துக்கு. அண்ட் அதோடு வந்து பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கும் வேக வச்சுருந்தேன். பட் சஷ்வந்த் சாப்பிட மாட்டேன்ட்டான். நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது வந்து இந்த சர்க்கரை நெய் இந்த மாதிரிலாம் போட்டு ஒரு லட்டு மாதிரி பிடிப்பாங்க சக்கரவள்ளி கிழங்குல, அது ட்ரை பண்ணி பார்க்கலான் இருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே ஸ்லோவாக வந்து நான் இதுக்கும் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு வந்து சிக்கன் கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சிக்கன் வாங்கிட்டு வராக்குள்ளேயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவேன் எப்போவுமே. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ரெடி பண்ணி எல்லாம் சைடாக எடுத்து வச்சுட்டா சிக்கன் வாங்கிட்டு வந்தோன்னா வாஷ் பண்ணிட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு. ஸோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு ஒவ்வொரு வாட்டியுமே வந்து இந்த நான்வெஜ் வாங்கிட்டு வரும்போது அதை வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம தண்ணியில் கொட்டும்போது ஒரே வந்து யோசனையாக இருக்கும், இன்றைக்கி எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, பீஸ் நல்லா இருக்குமா நல்லா இருக்காது, இந்த மாதிரி ஒரு யோசனையிலே தான் நான் கொட்டுவேன். பட் இந்த டைம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் கொஞ்சம் சூப்பும் கூட வச்சுருந்தேன் நான். பிகாஸ் வந்து கிளைமேட் வந்து இப்போ கொஞ்சம் ஓகே மாறிட்டு வருது. பட் ஸ்டில் வந்து லைட்டாக எனக்கும் சஷ்வந்துக்குமே கோல்டு இருக்குது. ஸோ எப்போவுமே மோஸ்ட்லி வந்து சிக்கன் எடுத்தாலே வந்து நான் கிரேவி பண்ணும்போது அப்படியே கொஞ்சம் சூப்பும் வச்சுடுவேன். ஸோ பக்கத்தில் நின்று பாருங்கள் சொல்லிகிட்டே இருக்காரு, எனக்கு இவ்வளோண்டு போதும் சூப்பு குடிக்கிறதுனா அவ்வளோ கஷ்டம் சஷ்வந்துக்கு. ஸோ ஒரு வழியாக சிக்கன் கிரேவி பண்ணியாச்சு. கிரேவி வந்து நார்மலாக நம்ம வீட்டில் பண்ணுற நார்மல் குருமா தான். ஸோ எதுவும் வந்து எக்ஸ்ட்ராவோ இல்லை ஏதாவது வேறு ஏதாவது வெரைட்டியோவோ நான் பண்ணல. நார்மல் சிக்கன் கிரேவி தான் பண்ணி லஞ்சும் சாப்பிட்டோம் நாங்கள். இது வந்து ஈவினிங். ஸோ ஹஸ்பண்ட் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எனக்கு நார்மலாக வந்து வீக் டேஸில் கூட என்னால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியும். பட் வீக்கெண்டில் சஷ்வந்த் தூங்கவே மாட்டான். ஒன்று டிவி பார்த்துட்டு இருப்பார், அப்படி இல்லைன்னா ஏதாவது கிராஃப்ட் ஒர்க் அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பான். ஸோ அவன் தூங்காதனால என்னாலையும் கண்டிப்பாக தூங்க முடியாது. ஸோ அவன் ஏதோ ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அது சொல்லி கொடுத்துட்டே நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து நான் டின்னர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் மந்த்லி க்ராசரி ஷாப்பிங் வாங்கலான்னு சொல்லிட்டு, அதாவது ஃபெப்ரவரி மந்த்துக்கு. ஸோ அதனால் இப்போ மந்த் எண்டிலே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு கம்மியாக தான் இருந்தது, தோசை மாவு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சப்பாத்தியும் போட்டு வச்சிடலான்னு எல்லாமே போட்டு வச்சுட்டு நாங்கள் ஒரு 7 o'clock 7:30 அந்த மாதிரி தான் மந்த்லி க்ராசரி கிளம்பினோம். எப்போவுமே நம்ம வெளியே போயிட்டு வந்துட்டு நம்ம வீட்டில் ஒர்க் பண்ணணும், டின்னர் பண்ணணும், இல்லை ஃபுட்டு ஏதாவது ரெடி பண்ணணும்னாலே நம்மளுக்கு கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கும். அப்போ என்ன தோணும், ஓகே நம்ம வெளியே வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுட்டு நான் கிளம்பியாச்சு. ஸோ எப்போ வெளியே போனாலும் வாட்டர் பாட்டில் இல்லாமல் நான் வந்து போகவே மாட்டேன். பிகாஸ் தண்ணி எப்போவுமே வந்து கையில் வாட்டர் பாட்டில் வச்சுருப்பேன். தண்ணி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அண்ட் போயிட்டு நாங்கள் ஷாப்பிங்கும் பண்ணிவிட்டு சீக்கிரமாகவே ஒரு 7:30 போயிட்டு வீட்டுக்கு 9 வந்துட்டோம். செம்ம டயர்டாக. ஸோ எப்போவுமே வந்து சாருக்கு வந்து அவனுக்கு சம்மந்தப்பட்ட ஜாமான் வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ டைம் எடுத்தாலும் தெரியாது. நம்ம வீட்டுக்கு மளிகை ஜாமான் வாங்கும்போது இப்போ தானே வாங்கினீங்க அப்போ தானே வாங்கினீங்க அப்படிமா, ஏதோ நம்ம மட்டும் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ வாங்கிட்டு ஒரு வழியாக வந்தாச்சு. இனிமேல் வந்து டின்னர் சாப்பிட்டு படுக்கிற வேலை தான். போகிறதுக்கு முன்னாடியே சப்பாத்திலாம் போட்டு வச்சுட்டதுனால ரொம்ப வந்து ஈஸியாக இருந்தது. ஏன்னா வந்து எப்போவுமே நம்ம போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னாலே செம்ம டயர்டாக இருக்கும். நம்மளால் வந்து எதுவுமே செய்ய முடியாது இல்லையா. அப்போ நம்மளுக்கு என்ன தோணும், ஐயோ வீட்டுக்கு போய் செய்யணுமா, வெளியிலே சாப்பிடணும்னு தோணும்ல. ஸோ அதனால தான் செஞ்சு வச்சுட்டு போயாச்சு. ஸோ ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்ற வேலை தான். அண்ட் இது வந்து சும்மா ஒரு நார்மல் வீக்கெண்டு எப்படி இருக்கும் எனக்கு அப்படிங்கிறது தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த விலாகில். ரொம்ப ஒரு மாதிரி வந்து ஸ்லோவாக பீஸ்ஃபுல்லாக அப்படியே இன்றைக்கி டே போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எப்படி வீக்கெண்ட் போச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய், குட் நைட்.
ஸோ என்ன சாப்பிட போகிறோம்? சப்பாத்தி தோசை. சப்பாத்தி தோசை ரெண்டு பேரும் சாப்பிட போகிறோம். சப்பாத்தி தோசை. பாய் கைஸ், குட் நைட்.